நல்லதை நீங்கள் நினைக்கிறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு தான் அடுத்தவனுக்கு நல்லது செய்யும். ஆகவே பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய நீதியே மனிதன் தன்னுடைய எண்ணங்களால் நினைக்கக்கூடியவற்றிற்கு சப்போர்ட் பண்ணும். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பிரபஞ்சத்தின் சக்தியால், பிரபஞ்சத்தின் துணையோடு நாம் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா? இந்த பிரபஞ்சம் மிக பெரும் விசித்திரமான ஒன்று. இதை நீங்கள் யார் எப்படி இன்டர்பிரட் பண்ணாலும் அதனுடைய தன்மையை முழுமைப்படுத்த முடியாது. இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களை முழுவதும் கண்டவர்களும் இல்லை. பிரபஞ்சம் ரகசியம் இல்லாமலும் இல்லை. பல ஆயிரக்கணக்கான அதிசயங்களை நம்மிடம் மனிதர்களால் அளவிட முடியாத அளவு அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்ட மிக பெரிய ஒரு அமைப்பு தான் இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத விஷயங்களே கிடையாது, எல்லாமே இருக்குது. இந்த பிரபஞ்ச பேராற்றல் அனைத்தையும் தன்னகத்தை பதிந்து வைத்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் தக்க விளைவுகளை கொடுக்கக்கூடியது தான் இறை நீதி என்று அழைக்கின்றோம். இந்த இறை நீதி என்பது கண்ணுக்கு தெரியாமல் மனிதன் எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ அவன் இந்த வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அனைத்தையும் அது தன்னகத்தை பதிந்து வைத்திருக்கிறது. பதிந்து வைத்த ஒன்றை அது இந்த சமுதாயத்தில் சரியான காரண காரியங்களை கொடுத்து திருப்பி கொடுத்துட்டு இருக்குது. இந்த பிரபஞ்சத்தின் இந்த பெரிய ஒரு பேரறிவை தான் நம்முடைய முன்னோர்கள் கடவுள் என்று கண்டடைந்தார்கள். ஒவ்வொருவரும் அதை வேறு வேறு கோணங்களில் உணர்ந்திருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் இந்த பிரபஞ்சம் பேராற்றலும் அதிசயம் மிக்க ஒன்றாகும். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன நினைத்தாலும் அதற்கு இந்த பிரபஞ்சமானது முழு அளவு சப்போர்ட் பண்ணும். அதுதான் அதனுடைய இயற்கை நீதி. நீங்கள் நல்லது நினைத்தாலும் சரி, கெட்டது நினைத்தாலும் சரி. என்ன அப்படின்னா, ஒரு கெட்டது நினைக்கும் போது அது தன்னகத்தை ஒரு தாக்கத்தை, பிரச்சனையை ஏற்படுத்தி தான் மற்றவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய நீதியே மனிதன் தன்னுடைய எண்ணங்களால் நினைக்கக்கூடியவற்றிற்கு சப்போர்ட் பண்ணும். அதுதான் அதனுடைய அமைப்பு. ஏன்னா அந்த பிரபஞ்சத்திலிருந்து வந்தவன் தான் மனிதன். அவனுடைய பரிணாம வளர்ச்சியில் உச்சபட்சமான ஒரு படைப்பு மனம். இந்த மனமும் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி தான். மனதில் நீங்கள் என்னால் முடியும் என்று நினைத்தால் அந்த முடியும் என்ற அந்த எண்ணத்திற்கு சப்போர்ட்டாக இந்த பிரபஞ்சம் பேராற்றலை வழங்குகிறது. என்னால் முடியாது என்று நீங்கள் நினைத்தால் இந்த பிரபஞ்சம் முடியாது என்பதற்குமான சப்போர்ட்டையும் செய்யுது. இந்த பிரபஞ்சம் சதா எந்தவித வேறுபாடின்றி, ஏற்றத்தாழ்வின்றி நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணத்திற்கு தேவையான சக்தியை கொடுக்கிறது. அதற்கான செயல் வேகத்தை கொடுக்கிறது. அப்படி ஒரு முழுமைப்படுத்தக்கூடிய விளைவுகளையும் கொடுக்கிறது. நீங்கள் ஒரு செயல் செய்து அந்த செயலினுடைய விளைவு அது உங்களுக்கோ மற்றவர்களுக்கோ தீங்கு தந்தால் அதையும் பதிந்து வைத்து உங்களுக்கு திருப்பி கொடுக்குது. நீங்கள் நன்மையை செய்தால் அந்த நன்மை உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்தால் அதையும் பயன்படுத்தி அதற்கான மெரிட்டையும் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட பேரறிவும் பேராற்றலும் முழுமையும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை தான் மனிதர்கள் ஆதி காலத்தில் கடவுள் என்று வியந்து போற்றினார்கள். இந்த பிரபஞ்ச இயக்கத்தின் ஒழுங்கை யார் ஒருவர் நன்கு புரிந்து கொள்கின்றாரோ அவர் இந்த வாழ்க்கையில் ரொம்ப நன்னெறிக்கு உட்பட்ட மனிதராக இருப்பார். நீங்கள் யாருக்குமே தெரியாது, நான் மனசில் தான் நினைக்கிறேன், நான் தீமை தான் நினைக்கிறேன், மற்றவங்க கெடுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த எண்ணம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த எண்ணங்கள் தான் மனிதனை என்ன செய்யும், அவனை முதல்ல கெடுத்துட்டு தான் அடுத்தவனை கெடுக்கும். நல்லதை நீங்கள் நினைக்கிறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு தான் அடுத்தவனுக்கு நல்லது செய்யும். ஆகவே நீங்கள் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது போல நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் நல்லதோ கெட்டதோ அதற்கு இந்த பிரபஞ்சம் ஒரு வகையான உதவியை செய்கின்றது. அப்போ நம்ம எப்படி யோசிக்கணும்? பி பாசிட்டிவ் என்று சொல்ல மாதிரி நேர்மறையான எண்ணங்களால் நாம் உயர்ந்து நிற்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றனவோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது என்று பல இடங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக மாற்ற வேண்டும். பாசிட்டிவான எண்ணங்களாக நம்ம திரும்ப 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 சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவான எண்ணங்களை நாம் கொண்டிருக்கின்றோமோ அந்த எண்ணங்கள் நம்முடைய உடல் மனதில் ஆழமான ஒரு தாக்கத்தை, இனிமையான உணர்வை ஏற்படுத்துகின்றது. நீங்கள் அதிகமான நெகட்டிவா, பொறாமை, பகை போன்ற நெகட்டிவான குணங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய உடலையும் மனதையும் அசௌகரியமாக மாற்றுகிறது. ஆகவே தூய எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தில் மிக விரைவாக செயலுக்கு வருகின்றன. இந்த பிரபஞ்சத்தின் மூலம் நமக்கு நம்பிக்கை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் திரும்ப 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 பாசிட்டிவான விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லி நல்ல நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்ற போது அனுபவப்பட்டு வரக்கூடிய நம்பிக்கை, ஒரு புரிதலின் மூலமாக வரக்கூடிய நம்பிக்கை,
யூகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய நம்பிக்கை. இந்த யூகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய நம்பிக்கை என்பது ஆபத்தான ஒன்று. புரிதலின் மூலமாக வரக்கூடிய நம்பிக்கை ஓரளவு பரவாயில்லாம சேர்த்துக்கலாம். ஆனால் அனுபவத்தின் மூலமாக வரக்கூடிய நம்பிக்கை என்பது மிகவும் வலிமையானது. ஆகவே நீங்கள் ஒன்றை நேரடியாக களத்தில் நின்று அனுபவித்து பெறக்கூடிய அந்த நம்பிக்கை தான் உங்களை மேலும் 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 வளர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் நம்முடைய எண்ணங்கள் இன்னும் ஆழமாக வேலை செய்ய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது சுய சங்கல்பங்கள் மேற்கொள்ள வேண்டும். உங்களிடமிருந்து நெகட்டிவான விஷயங்கள் குறைந்து கொள்வதற்கும் நீங்கள் சங்கல்பங்கள் மேற்கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதற்கும் நீங்கள் ஆழ்ந்த சங்கல்பங்களை மேற்கொள்ளுங்கள். சங்கல்ப பலம் என்பது மிகவும் பிரபஞ்சத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. நீங்கள் ஒரு பரபரப்பான மனநிலையில் நம்ம ஒரு சங்கல்பம் பண்ணால் அது போய் சேராது. நம்ம ஆழ்ந்த அமைதியில் இருந்து கொண்டு, தியான நிலையில் இருந்து கொண்டு, எந்த விருப்பமின்றி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சங்கல்பங்கள் மிக விரைவாக அது இந்த பிரபஞ்சத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் சங்கல்பம் உங்களுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் நியாயமானதாகவும் அந்த சங்கல்பத்திற்கு ஏற்றாறு போன்ற தகுதி உங்களிடம் இருக்கும் என்றால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வாய்ப்புகளையும் வசதிகளையும் சூழ்நிலைகளையும் அமைத்து கொடுத்து உங்களை மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய செய்யும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.